Hello everyone, welcome to my YouTube channel. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம parenthesis checker இந்த question solve பண்ண போகிறோம். வாங்க questionக்குள்ள போகலாம். Given an expression string x, examine whether the pairs and the orders of this parenthesis are correct in expression. Should return true for exception. Okay, ஸோ parenthesis வந்து கரெக்டாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசஸ் இருந்துச்சு. அது மாதிரி இருந்தாக்கா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். இல்லை அப்படி க்ளோஸ் இல்லை அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள் கீழே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா open and close, open and close and open and close. Alright, so same color brackets can form balanced pairs with zero number of unbalanced bracket. இது மாதிரி இருந்தாங்க நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபைன், ஸோ வாங்க கோட்குள்ளே போகலாம். கோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இந்த ஃபுல்லாக பேரந்தசிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டை நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆல்ரைட், ஸோ நம்ம இந்த கொஷனில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக பிரிக்கலாம். ஒரு கேரக்டரை பிரித்து நம்ம ஸ்டாக்குள்ளே போடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பாட்டம் ஆஃப் தி ஸ்டாக் போகும். ஆல்ரைட், ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ பி சி அண்ட் டி. ஆல்ரைட், ஸோ நீங்கள் நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து இதை பிரேக் பண்ணிக்கலாம் ஆஸ் அ கேரக்டர். ஓகே, ஸோ ஏ அண்ட் தென் பி சி அண்ட் டி. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு கேரக்டர்ஸோ இல்லை ஒரு பேரண்ட்ஸோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எல்லாத்தோட பாட்டமில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் எலிமெண்ட் போடும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஏ போயிடும். கரெக்டாக, செகண்ட் வந்து பி, தேர்ட் வந்து சி அண்ட் லாஸ்ட் வந்து டி. ஆல்ரைட், ஸோ இப்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்டாக்குள்ளே எலிமெண்ட்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எல்லாத்தோட பாட்டமில் இருக்கும், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். அதே மாதிரி ஸ்டாக்லேருந்து எலிமெண்ட்ஸ் வெளியே எடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்லேருந்து நீங்கள் எலிமெண்ட்ஸ் வெளியே எடுத்திங்கன்னா சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டி வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏ வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து எம்டி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வச்சு இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாக் ஆஃப் கேரக்டர் stack equal to new ஓகே, ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் இன்ட்டு கேரக்டர்ஸ். ஸோ ஃபார் ஈச் லூப் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் கேர் சி. இப்போ எக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும் இன்ட்டு கேரக்டர் அரே. ஸோ டூ கேர் அரே. ஓகேவா, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கேரக்டர்ஸாக பிரேக் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ப்ரேசஸ் இருக்கா இல்லையான்னுட்டு இந்த கேரக்டர்ஸில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். சி ஈக்குவல் டு இந்த ஓப்பன் ப்ரேஸ் இருக்கா இல்லையா, ஆர் சி ஈக்குவல் டு ஆர் சி ஈக்குவல் டு. ஆல்ரைட், ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். சப்போஸ் நம்மளுக்கு இந்த ஓப்பன் ப்ரேசஸ் கிடைக்குதா இன்புட் எக்ஸ்பிரஷனில், அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக் டாட் புஷ் சி. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரிங் எக்ஸ் இருக்குல்ல இதை வந்து கேரக்டர்ஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு கேரக்டராக வரும். ஸோ ஓப்பனிங் ப்ரேசஸ் நம்ம இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இன்கேஸ் ஓப்பனிங் ப்ரேசஸ் இருந்தால் நம்ம இந்த வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் நம்ம செக் பண்ணல ஸ்டாக் எம்டியாக இருக்கா இல்லையான்னுட்டு ஸ்டாக் டாட் இஸ் stack is empty. Alright, so if stack is empty na நம்ம return பண்ணுறது வந்து false. Alright, but suppose நம்ம stack empty இல்லை அப்போனா நம்ம next else if condition கொடுத்துடணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம பேலன்ஸ் பேரந்தசிஸ் பார்க்கணுன்னா ஒரு ஓப்பனிங் பிரேஸ் இருந்தால் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு க்ளோசிங் பிரேஸ் இருக்கணும். கரெக்டாக, ஸோ அந்த கண்டிஷனை வந்து தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். இப்போது if சி க்ளோசிங் பிரேஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்டாக் டாட் பீக் equal to
ஆல்ரைட். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட க்ளோசிங் பிரேசஸ் இருக்கா இல்லையா நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஓப்பன் பிரேஸ் இருக்கல இல்லைன்ட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் அந்த ஸ்டாக்கில். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர் கிடச்சா அது வந்து பேலன்ஸ்ட் பேர்னுட்டு நம்ம சொல்லலாம். கரெக்டாக. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 3 parentheses. ஸோ இந்த கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சிஸ்டமேட்டிக்கலி இட் வில் லுக் ஆல்ரைட். ஆல்ரைட். ஸோ இங்கே நம்ம எந்த செக் பண்ணுறோன்னா க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்கா இல்லைன்னுட்டு நம்ம இந்த ஸ்டாக்கில் சர்ச் பண்ணுறோம். இஃப் எஸ், ஓகேவா, இஃப் எஸ்ன்னு என்ன பண்ணலாம், ஸ்டாக் டாட் பாப். ஓகேவா. ஸோ நீங்கள் பாப் பண்ணிங்கன்னா டாப்பில் இருக்கிற எலிமெண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டாக்லேருந்து ரிமூவ் ஆகும். பட் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா நம்மள்கிட்ட பேலன்ஸ் பேரந்தசிஸ் இல்லை. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், வெதர் இட் இஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஃபார் லூப் முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நம்ம ஃபார் லூப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் ஸ்டாக் இஸ் ஸ்டாக் இஸ் எம்டி. ஆல்ரைட். ஸோ இந்த கொஷின் அகெயின் பிரேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரேக் பண்ணோன்னா நம்ம ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக்கில் போயிட்டு 2 கேரக்டர் அரேன்னு போட்டிருக்கோம். 2 கேரக்டர் அரே போடும்போது அந்த ஸ்ட்ரிங் வந்து செப்பரேட் கேரக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம செக் பண்ணுறோம் இஃப் யூ ஆர் கெட்டிங் ஓப்பன் பிரேசஸ். ஓகேவா, ஓப்பனிங் பிரேசஸ் இருக்கா இல்லையான்னுட்டு. அப்படி ஓப்பன் பிரேசஸ் இருந்தால் நம்ம அந்த ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணுறோம். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்குது, ஸ்டாக் இஸ் நாட் எம்டி, தென் வாட் வி ஆர் செக்கிங் இஸ் நம்மளுக்கு க்ளோசிங் பிரேசஸ் இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம இங்கே இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். அப்படி நம்மளுக்கு ஒரு பேர் கிடச்சிச்சுன்னா நம்ம ஸ்டாக் டாட் பாப் பண்ணுறோம். அதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் பிரேசஸ் இருக்குது ஆனால் எக்ஸாக்ட்லி மேட்சிங் க்ளோசிங் பிரேசஸ் இல்லைன்னு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஃபார் லூப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஸ்டாக் இஸ் எம்டி. ஸோ இதை கம்பைல் பண்ணலாம். சூப்பர், அவுட்புட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து நாட் பேலன்ஸ்ட். ஆல்ரைட். ஸோ நம்ம அவுட்புட் வந்து நாட் பேலன்ஸ்ட்னு இருக்குது, ஏன்னா அந்த பிரேசஸ் கரெக்டாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகலை. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வேறு இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதிலே வந்து தோ இட் லுக்ஸ் லைக் பேலன்ஸ், இங்கே வந்து ஓப்பனிங் பிரேசஸ் இல்லை, வெறும் க்ளோஸ் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நாட் பேலன்ஸ்னு வரணும். கரெக்ட். ஸோ நாட் பேலன்ஸ். வாங்க இந்த கோடை சப்மிட் பண்ணலாம். .4 seconds. ஆல்ரைட். ஸோ கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். அகெயின் இந்த கொஷின்ஸ் இந்த டேக்அவேன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்க, அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக 2 கேர் அரேன்னு போட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் அரே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. அண்டு எப்போவுமே ஸ்டாக்கில் நீங்கள் புஷ் பண்ணுற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பாட்டமில் போகும், டாப்பில் இருக்க எலிமெண்ட் தான் வந்து எப்போவுமே பாப் அவுட் ஆகும். ஆல்ரைட். ஸோ இங்கே வந்து இந்த கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணோம், வெதர் வி ஹேவ் அ பேலன்ஸ்ட் பேர் ஆர் நாட். இஃப் பேலன்ஸ்ட் வந்து அந்த ஸ்டாக்லேருந்து அந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்க்கு நம்ம மூவ் ஆயிடும். இன்கேஸ் ஃபார் லூப் ஒர்க் ஆகலைன்னா ஸ்டாக் இஸ் எம்டி. ஆல்ரைட். ஸோ கொஷின் சால்வ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.